ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் இதுவே கடைசி கட்டம். என்னுடைய கரங்களை தொட்ட உனக்கு நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அள்ளித்தரப் போகின்றேன். உனக்காக பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. அதை பெற்றுக்கொண்ட நீ மகிழ்ச்சியுடனும் ஆனந்த கண்ணீருடனும் எனக்கு நன்றி கூற போகின்றாய். என்னுடைய அப்பாவை நான் இவ்வளவு நாட்களாக வணங்குகின்றேன். இருந்தும் எந்தவித நன்மையும் அவர் எனக்கு செய்யவில்லை. மாறாக பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்பா? என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்கான காலகட்டம்தான் இது தங்கமே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாமே உனக்கு இனிமேல் தென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்க போகின்றது. ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிக்க போகின்றது. நீ பிறந்ததற்கான பலனை அடைய போகின்றாய். நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய். உன்னில் நிச்சயம் நான் வெற்றி என்ற தீபத்தை ஏற்ற போகின்றேன். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக உணரப் போகின்றாய். உன்னுடைய அத்தனை கனவுகளும் நிஜமாக போகின்றது. உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்ய போகின்றேன். புது விடியலை காண உன்னை அழைத்து செல்ல போகின்றேன். வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிர்பந்தம் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம். இப்பொழுது அவற்றை அனைத்தையும் நீ தாண்டி வந்து விட்டாய். இனிமேல் உன்னை ஒரு நாளும் நான் தோற்கடிக்க விடமாட்டேன். இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி, இனி உன் வாழ்வில் என்னுடைய அற்புதங்களை தாராளமாக அனுபவிக்கப் போகின்றாய். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கின்றேன். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷங்கள் அனைத்தும் உன்னை ஒவ்வொன்றாக தேடி வரப்போகின்றது. விட்டு சென்று விட்டார்களே என்று பலரை நினைத்து அழுது கொண்டிருந்த நீ உன்னுடைய வளர்ச்சியை கண்டு தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார்கள். அப்பொழுது அவர்களிடம் பேசுவதும் இகழ்வதும் உன்னுடைய கைகளில் இருக்கும். என்னுடைய கரங்களை தொட்ட உன்னுடைய கரங்கள் இனிமேல் வல்லமை பெற்றதாகவும் ஓங்கி நிற்பதாகவும் மட்டுமே இருக்கும். உறவுகளுக்குள் நீ பட்ட துயரம் அனைத்தையுமே அப்பா நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அத்தனையும் உன்னை வந்தடையும்படி அப்பா நான் செய்வேன். இது உன் நற்குணத்திற்கான பரிசு. உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி செய்வேன். அவர்களே உன்னை வந்து பேசி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி அப்பா நான் செய்வேன். எதற்கும் கலக்கம் கொள்ளாதே தங்கமே. எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை. சரியான தருணம் வரும் வரை சற்று பொறுமை மட்டும் காத்துக்கொள். நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் ஒரு கிருஷ்ண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும். நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அந்த வினாடியிலேயே நானாகவே உன் முன்பாகவே இருப்பேன். உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான் தங்கமே. உன்னுள் இருக்கும் எனக்கு அனைத்துமே தெரியும். விரைவில் உன்னுடைய ஆசைகள், கனவுகள், எண்ணங்கள், லட்சியங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றாய். உனக்கு வருவதை வேண்டாம் என்று சொல்லாமல், தட்டிவிடாமல் அனைத்தையும் கைப்பற்றிக்கொள் தங்கமே. இனி உன்னுடைய கரங்கள் ஓங்கி ஒலிக்கும் இந்த உலகெங்கும். கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு. அனைத்தும் இனிமேல் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.